ஜெயக்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க சார், பெரிய அளவுக்கு ஒரு காரசாரமான விவாதம் போயிட்டு இருந்தது, பள்ளிகள் திறக்கப்படுமா திறக்கப்படாதா அப்படின்னு. இப்போ வந்து அறிவிப்பு வெளியாகி இருக்கு. எதன் அடிப்படையில மறு உத்தரவு வரும் வரை அப்படின்றத சொல்லியிருக்கீங்க சார்? இல்ல இப்போங்க எதுவுமே வந்து அரசு பொறுத்தவரையில் வந்து ஒரு தன்னிச்சையா எந்த முடிவும் எடுப்பது கிடையாது. எல்லாம் அது வந்து ஒரு ஆலோசனைக்கு பின், அதுவும் வந்து குறிப்பாக வந்து கொரோனா இருக்கின்ற காலத்துல பொதுவாக மருத்துவ குழுவுடைய ஆலோசனை என்பது மிக மிக முக்கியம். அந்த அடிப்படையில வந்து ஐசிஎம்ஆர் அதே போன்று தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவ குழுக்கள் எல்லாம் கூட அவர்கள் அந்த சொன்ன பரிந்துரைகள் படிதான் வந்து ஊரடங்குடன் கூடிய தளர்வுகள் அவ்வப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் வந்து அறிவிக்கப்படுகின்றது. எனவே இது இப்படி இருக்கின்ற இத மருத்துவ குழு அதே போன்று பல்வேறு தரப்பினரெல்லாம் கூட குழுக்கள், அந்த வல்லுநர்கள் குழு எல்லாம் கூட ஒரு பள்ளிகள் திறக்கலாம் என்ற அந்த ஒரு நிலையை தெரிவித்த போது அரசு அது குறித்து ஒரு அறிவிப்பு செய்தது. ஆனால் சில கருத்துக்கள் இந்த மாதிரி வந்து இந்த சூழ்நிலையில் வந்து பள்ளிகள் வந்து திறக்க வேண்டியது தள்ளி வைக்கப்படலாம் என்ற கருத்து வந்தபோது உடனடியாக அதை கூட நாங்கள் வந்து உதாசீனப்படுத்தாமல் மக்களுடைய கருத்துக்களுக்கு வந்து நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்கின்ற அடிப்படையிலே இந்த கருத்துக்கள் வந்து நம்ம வந்து உடனடியாக அதற்கும் வந்து நாம் வந்து ஒரு ஆலோசனை பெற வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சரை பொறுத்தவரை வந்து பள்ளிகளிலே வந்து கருத்து கேட்பு கூட்டங்கள் 9ஆம் தேதி நடைபெற்றது. அந்த கருத்து கேட்பு கூட்டத்தின் அடிப்படையில் தற்போது இந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், நீங்க 16ஆம் தேதி பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படும் சொல்லும் போதும் பல்வேறு துறைகள்ல அந்த அறிவுறுத்தல்கள்லாம் கேட்டுதானே பண்ணிருப்பீங்க. அப்போ ஒருவேளை கேட்காம பண்ணிட்டோமோ? இல்ல அப்படி இல்ல. அதாவது வந்துங்க, இப்போ ஒரு கருத்து கேட்பு என்பது வந்து ஒரு பள்ளிகள் அளவுல வந்து ஒரு ஆசிரியர்கள் அதே போன்று வந்து நம்முடைய அது பெற்றோர்கள் அவர்களுடைய அந்த கருத்துக்கள் வந்து முழுமையாக வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் நம்ம வந்து கேட்பது என்பது ஒரு ஒரு காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு தேவை என்பது அடிப்படையில வந்து நம்ம கேட்டோம். ஸோ முன்னாடி பொறுத்தவரை வந்து நம்ம ஒவ்வொரு தளர்வுகளும் வந்து நம்ம வந்து ஐசிஎம்ஆர் அதே போன்று மருத்துவ குழு அவர்கள் தருகின்ற அதாவது இது பியூர்லி டெக்னிக்கல் சப்ஜெக்ட். ஸோ அவங்கள பொறுத்தவரை வந்து இப்போ நம்ம நிறைய தளர்வுகள் அறிவிக்கிற சூழ்நிலையை வந்து தற்போது திறக்கலாம் என்ற அடிப்படையில் தான் வந்து அரசு அன்றைக்கு அறிவித்தது. அதனால இதுல வந்து ஒரு வீணான வந்து ஒரு கௌரவம் பார்க்க வேண்டிய அவசியம் வந்து அரசுக்கு கிடையாது. எனவே இது மக்கள் அரசு, மக்களுடைய கருத்துக்கு மதிப்பளிக்க வேண்டிய அடிப்படையில் தான் இந்த முடிவு எடுத்தது. மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு அனுமதி ரத்து அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் இந்த அடிப்படையில் சொல்லும்போது பள்ளிகள் பத்தி பேசும்போது இதையும் சேர்ந்து சொல்றதுக்கு என்ன சார் காரணமா இருக்கு? இல்லைங்க, இப்ப அது பொதுவாகவே வந்து ஒரு கல்வியோடு நம்ம வந்து அதை நம்ம ஒப்பிடக்கூடாது. கல்விக்கூடம் என்பது வந்து பொதுவாகவே வந்து அரசை பொறுத்தவரை வந்து என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உடனடியாக வந்து நம்ம வந்து அந்த அகடமிக் இயர், அதாவது வந்து கல்வி ஆண்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ஆண்டிலே வந்து அந்த கல்வியை நம்ம வந்து ஒரு நிறைவு செய்ய வேண்டும் என்பது ஒரு அவசியமான ஒன்று. ஸோ அந்த அடிப்படையில வந்து நம்ம வந்து கல்விக்கூடங்கள் திறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். மதமோ மற்றபடி ஒரு அரசியல் கட்சி கூட்டங்கள் என்பது இந்த நேரத்திலே வந்து முழுமையாக வந்து நம்ம வந்து இந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம் கூடும் போது தவிர்ப்பது நல்லது என்ற அடிப்படையிலே ஒரு பொதுநலம் கருதி வெளியிடப்பட்டது. ஆக பல்வேறு விதமான கருத்துக்களை உள்வாங்கி அதுக்கப்புறம் இந்த முடிவை எடுத்திருக்கிறதா